அலைக்கும். ஹிஜாப் விவகாரம் கர்நாடக நீதிமன்றத்தை கண்டித்து அதிராம்பட்டினத்தில் ஆல்முஹல்லா கமிட்டி நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டம். நம்ம விவசாயர் பட்ட போட்டோ விட அதெல்லாம் பட்டது சிதம்பரம் திருச்சி ரஃபீக் பேசினார்ல சிதம்பரம் வானத்தில் ஒரு நீதிபதி இருக்கிறான், அவன் ஒரு பொழுதும் அமைதி அடைய மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்துல அன்னைக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் கிஸ்ரா சாம்ராஜ்யம் என்று சொல்வார்கள். அந்த கிஸ்ரா சாம்ராஜ்யத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் இஸ்லாத்தின்பால் அழைப்பு கொடுத்து, சமத்துவத்தின்பால் அழைப்பு கொடுத்து, சகோதரர்களாக வாழ்வோம், வேற்றுமைகளை மறப்போம், அஸ்லிம் தஸ்லம், ஒரு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை, நான் நேசிக்கக்கூடிய கொள்கையை எனது சகோதரனுக்கும் சொல்வது, இது உலகம் கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பால் அழைப்பு கொடுத்து எல்லா சர்வாதிகாரிகளுக்கும், அன்றைக்கு இருந்த எல்லா ஆட்சியாளர்களுக்கும் அல்லாஹ்வின் தூதர் கடிதம் அனுப்பினார். அப்படி கடிதம் அனுப்பிய பொழுது ரொம்ப நாட்டினுடைய தலைவர்கள், ரோம சக்கரவர்த்தி ஹிர்கல் கடிதத்தை கண்ணியத்தோடு பெற்றுக் கொண்டார். எகிப்தினுடைய அரசர் கண்ணியத்தோடு கடிதத்தை பெற்றுக் கொண்டார். அபிசீனியாவினுடைய அரசர் கடிதத்தை முத்தமிட்டு அல்லாஹ்வின் தூதரினுடைய கொள்கையிலும் இணைந்து கொண்டார். சிலர் கடிதத்தை ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் கடிதத்தை நம்பி அல்லாஹ்வின் தூதரினுடைய அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்கள். அன்றைக்கு ஆகப்பெரிய சக்கரவர்த்தியாக மிளிர்ந்தவன் கிஸ்ராவினுடைய மன்னன். அவனுடைய கரத்தில் அபு ஹுதைஃபா என்ற ஒரு நபித்தோழர் நபியினுடைய கடிதத்தை கொண்டு போய் கொடுக்கிறாரே, கடிதத்தை படிச்சு திருப்புறான். அதுவரை கிஸ்ரா நாட்டு மன்னனுக்கு யாராவது கடிதம் எழுத வேண்டுமானால் கிஸ்ரா நாட்டு மன்னனினுடைய பெயரை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், முதல்ல எழுதணும். அதற்கு பிறகுதான் எவன் கடிதம் எழுதுகிறானோ அவனினுடைய பெயர் எழுதணும். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் என்ன, உலகத்தினுடைய வழக்கம் என்ன, நம்மளை முதல்ல அறிமுகப்படுத்திட்டு நாம யாருக்கு கடிதம் எழுதணும், முகவரி முதல்ல நம்முடைய முகவரி இருக்கணும். அதுக்கு பிறகுதான் யாருக்கு நம்ம அனுப்புறோமோ அவரினுடைய முகவரி இருக்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த அடிப்படையில மின் முஹம்மதின் ரசூலில்லாஹி இலா கிஸ்ரா, அல்லாஹ்வின் தூதரான முஹம்மத் கிஸ்ராவினுடைய மன்னனுக்கு எழுதக்கூடிய கடிதம். அந்த பேரை பார்த்த உடனே, அல்லாஹ்வின் தூதரினுடைய பெயர் முந்தி இருப்பதை பார்த்தவுடன், கிஸ்ரா நாட்டு மன்னனினுடைய பெயர் பின்னால் இருப்பதை பார்த்தவுடன் அந்த இடத்திலேயே கடிதத்தை கிழிச்சு போடுறான். அப்போ அந்த நபித்தோழரை பார்த்து சொன்னா, உடனே இந்த இடத்தை விட்டு வெளியே போயிரு, இதோடு முடியாது இந்த பிரச்சனை. ஒரு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மையானவன் என்னுடைய பெயருக்கு முன்னால் அவர் பெயரை எழுதிவிட்டாரா, என்னிடத்திலே அரசாங்கம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, என்னிடத்திலே கிஸ்ராவினுடைய ராணுவம் இருக்கிறது, அவரை என்ன செய்ய போகிறேன் என்று பார் என்பதாக அல்லாஹ்வின் தூதரை விமர்சிக்கிறான். அல்லாஹ்வின் தூதரை கைது செய்வதற்காக 2 ராணுவ வீரர்களையும் அனுப்பி வைக்கிறார். நபித்தோழர் முன்னால் வந்து சொல்கிறார், நபியே, உங்களது அழைப்பு பணியினுடைய அந்த பொன்னான கடிதம், தௌஹீதை சுமந்து சென்ற அந்த வகையினுடைய கடிதம், அல்லாஹ்வால் இயற்றப்பட்ட அந்த சட்டத்தின் கடிதத்தை கிஸ்ராவினுடைய மன்னனினுடைய கையில் கொண்டு போய் கொடுத்தேன். கிஸ்ரா மன்னன் கிழித்து எரிந்து விட்டான். அல்லாஹ்வின் தூதர் எதுவுமே சொல்லல.
முஸ்லிம்களுக்கு அநியாயம் இழைக்கக்கூடிய பாசிச ஆட்சியாளர்களே, முஸ்லிம்களை ஒவ்வொரு முறையும் காயப்படுத்தி தெருவிலே கூவவிடக்கூடிய ஆட்சியாளர்களே, நீதிமன்றத்தின் பெயரால், நீதியின் பெயரால் ஒரு தேசத்தினுடைய கடைசி வாசல் நீதிமன்றம். இந்த நீதிமன்றமும் ஒருவனுக்கு அநீதி இழைத்தால் யாரிடத்திலே போய் முறையிட முடியும்? இல்லை, எங்களுக்கு முறையிடுவதற்கு ஒரு நீதிபதி இருக்கிறான். நீதிபதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய நீதிபதி அந்த அல்லாஹ். ஒரு பொழுதும் அந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கு வேண்டுமையானால், அதைத்தான் ஒரு வாலிபன் சொன்னான், நீதிபதிகள் தீர்ப்பை எழுதவில்லை, ஆளுநர்களுக்கான தேர்வை எழுதி கொண்டிருக்கிறார்கள். சமீப காலமாக நீதிபதிகள் யாரும் தீர்ப்பை அம்பேத்கரினுடைய சட்ட புத்தகத்தை வைத்து, இந்திய தேசத்தினுடைய சட்ட புத்தகத்தை வைத்து தீர்ப்பு எழுதவில்லை. நீ ஆளுநராக போறியா, நான் ஆளுநராக போறனா, போட்டி போட்டுக்கொண்டு ஆளுநர் ஆகுவதற்கான தேர்வை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னானே அல்லாஹ்வின் தூதர் கரங்களை உயர்த்தினார். அல்லாஹு மஸ்ஸிகுஹும் குல்ல முமஸ்ஸகின். அல்லாஹ்வே, உனது ஷரியத்தை கிழித்து எறிந்தானே அந்த கிஸ்ராவினுடைய மன்னன், உனது தூது செய்தியை கிழித்து எறிந்தானே அந்த கிஸ்ராவினுடைய மன்னன், அவனை நீ கிழிப்பாயாக என்று ஒரே ஒரு பிரார்த்தனை. கையை கீழே போட்டு அல்லாஹ்வின் தூதர் வீட்டுக்கு செல்கிறார். 2 ராணுவ வீரர்கள் கிஸ்ரா மன்னன் கைது செய்வதற்காக, நபியை கைது செய்வதற்காக அனுப்பி வைத்தான். அந்த 2 ராணுவ வீரர்கள் சொன்னார்கள், உலகத்தை ஆளக்கூடிய கிஸ்ராவினுடைய மன்னர் உன்னை கைது செய்துவிட்டு வருமாறு எங்களுக்கு கட்டளையிட்டார். அல்லாஹ்வின் தூதர் புன்முறுவலோடி அந்த கிஸ்ரா நாட்டு ராணுவ வீரர்களுக்கு சொன்னார்கள், என்னை கைது செய்வதற்கு முன்னால் அல்லாஹ் அவனை சாகடித்து விட்டான். வேண்டுமையானால் நீங்கள் ஆராய்ச்சி செய்துவிட்டு, ஆய்வு செய்துவிட்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரினுடைய கடிதத்தை கிடித்தவுடன் நபியினுடைய அந்த ஷரியத்தை, வஹியை மாற்ற வேண்டும் என்பதாக கிழித்து எறிந்தவுடனேயே அவனுடைய சொந்த மகனே பெற்ற தகப்பனுக்கு விஷம் வைத்து வாப்பாவை சாகடித்தான் என்பதாக கிஸ்ராவினுடைய வரலாறு பதிவு செய்கிறது. அதனால் நாம் அல்ல, சாவர்கர் ஒரு ஆளுகிறார். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஈஸியா நமக்கு எல்லாம் தெரியும் சாவர்கர் யாருன்னு. இவர்களினுடைய பாட்டு அவர்தான். இன்னைக்கு இந்துத்துவ அமைப்புகள் இருக்குல்ல, இந்த இந்துத்துவ அமைப்பினுடைய பாட்டன் யார் அப்படின்னு சொன்னா சாவர்கர் தான். இந்த சாவர்கர் சுதந்திரத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார். அதுல ஒரு தகவலை பதிவு செய்கிறாரு. இந்திய சுதந்திரம், வெள்ளையர்களை முஸ்லிம்கள் விரட்டினார்கள், இந்து பெருங்குடி மக்களும் சேர்ந்து விரட்டினார்கள், எல்லோரும் இந்தியாவிலே ஒன்று திரண்டு விரட்டினார்கள். சாவர்கர் எழுதுறாரு, வெறுமனே ஆண்கள் மட்டும் விரட்டல, முஸ்லிம் பெண்கள். சாவர்கர் சொல்றாரு, நாம இல்ல, பாசிச சங்க பரிவார கூட்டமே, உங்களுக்கு வேண்டுமையானால் முஸ்லிம்களின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு வேண்டுமையானால் அகிலத்தின் படைத்தவனின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், உங்களினுடைய பாட்டன், உங்களது ஆசிரியர் சாவர்கர் எழுதுகிறார், முஸ்லிம்களும் இந்து பெருங்குடி மக்களும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வெள்ளையனை எதிர்த்தாலும் சாவர்கர் சொல்றாரு, மும்பையில தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில், அதிகாலை நேரத்தில் முஸ்லிம் பெண்கள் சுஜூதுல உட்கார்ந்து அந்த முசல்லால கையை தூக்குனாங்க. அல்லாஹ்வே, இந்த வெள்ளை சர்வாதிகார ஆட்சியை நீ நீக்க வேண்டும் என்பதாக முசல்லாவிலே அமர்ந்து கொண்டு வெள்ளையனுக்கு எதிராக முஸ்லிம் பெண்கள் பிரார்த்தித்தார்களே, அந்த பிரார்த்தனை தான் வெள்ளையர்களை விரட்டியது என்பதாக நாங்கள் அல்ல, உங்களது மானசீகமான குரு சாவர்கர் கூறுகிறார். அறிந்து கொள்ளுங்கள், அவ்வளவு சீக்கிரத்தில் எங்க வீட்டு பெண்களை நாங்க வெளியே கொண்டு வர மாட்டோம். உங்களுக்கு நல்லா தெரியும், முஸ்லிம் பெண்களை அவ்வளவு சீக்கிரத்தில் எங்க உம்மாவை, எங்க சகோதரியை வெளியே கொண்டு வர மாட்டோம். நாங்கள் சப்தமிடக்கூடிய சப்தம் ஆளும் வர்க்கத்திற்கு கேட்கிறதோ இல்லையோ, வெளியிலே நிற்கக்கூடிய இந்த சகோதரிகள் பர்தாவை அணிந்து கொண்டு நாளைய முசல்லாவிலே கண்ணீர் வடிப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த கண்ணீர் வெள்ளையர்களுக்கு சவக்குடியை தோண்டியது, உங்களுக்கும் சவக்குடியை. இந்த கண்ணீர் வெள்ளையர்களுக்கு சவக்குடியை தோண்டியது. நீங்க நினைக்கலாம், ஏதோ இவர்களை காயப்படுத்தி விட்டோம், இவர்களை கொந்தளிக்க வைத்து விட்டோம், பேசக்கூடிய பேச்சாளர்களை நாம் கைது செய்து விட்டோம் என்பதாக
நீங்கள் இருமாப்பிலே இருக்கலாம், சரித்திரத்தை புரட்டுங்கள். எத்தனையோ அநியாயக்காரர்கள் எம் வீட்டு பெண்களினுடைய கண்ணீரால் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் எனது சகோதரியினுடைய கண்ணீரால் நீங்களும் புதைக்கப்படுவீர்கள். வரலாறு மாறும் சகோதரர்களே. நாங்கள் கலங்க வேண்டாம், நாங்கள் பதற வேண்டாம். கலங்க வேண்டியது அவர்கள் தான். அல்லாஹ்ட்ட ஒரு பண்பு இருக்கிறது, அல்லாஹ்வுக்குன்னு ஒரு குணம் இருக்கு. அல்லாஹ் பொறுமையாகவே இருப்பான். யாராவது அநீதமான தீர்ப்பை எழுதிவிட்டான். அதனாலதான் இஸ்லாத்துல எல்லாத்துக்கும் தௌஹீத் இருக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கணும். ஆனா தீர்ப்பு எழுதும் பொழுது மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் பார்க்காதன்னு மார்க்க சொல்லும், முஸ்லிமின்னு பார்க்காதன்னு சொல்லும். காரணம், ஒரு முஸ்லிமுக்கு அநீதி இழைத்தால் அல்லாஹ் எப்படி ரோஷப்படுவானோ அதே அளவிற்குத்தான் அல்லாஹ்வே இல்லை என்று சொன்னவனுக்கும் அநீதி இழைத்தால் அல்லாஹ் ரோஷப்படுவான், கோபப்படுவான். அல்லாஹ்வுக்கு ஒரு தன்மை உண்டு. உலக பந்திலே அநீதி இழைக்கப்பட்டால் அல்லாஹ் சப்தமிடுவானாம் வானத்திலிருந்து, அநீதி இழைக்கப்பட்டவனே கலங்காதே, உலகத்தில் அவர்கள் நீதிபதியாக இருக்கட்டும், உலகத்திற்கே நான் தான் நீதிபதி, உனக்கு நான் உதவி செய்வேன் என்பதாக அல்லாஹ் சப்தமிடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் கலங்க வேண்டாம். சர்வாதிகாரிகள் ஷரியத்தில் கை வைத்த பொழுதே அல்லாஹ் அந்த சர்வாதிகாரிகளை அழித்தான், நாசமாக்கினான். இப்பொழுது இவர்களும் நம்முடைய உடலை காயப்படுத்தியவர்கள், நமது இருப்பிடத்தை காயப்படுத்தியவர்கள், நம்முடைய இருப்பை கேள்விக்குறியாக்கியவர்கள் இப்பொழுது அல்லாஹ்வின் ஷரியத்திலே கை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் போராடினாலும் போராடாவிட்டாலும் அல்லாஹ் தனது ஷரியத்தை பாதுகாப்பான். நிச்சயமாக அல்லாஹ்வின் ஷரியத்திலே கை வைத்தவர்கள் அழிந்து நாசமாகவே போகுவார்கள். அன்பு சொல், நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுபடுவோம். முஸ்லிம் பெண்கள் படியுங்கள், ஹிஜாப் உங்களுக்கான தடை இல்லை. உலகத்திற்கு நீங்கள் உறக்க சொல்லிக் கொடுக்கணும். இந்த ஹிஜாப் எங்களது கல்விக்கு தடையாக இல்லை. ஐரோப்பியர்கள் ஹிஜாப் பெண்ணடிமைத்துவம் என்றே பேசினார்கள். 2008 நோபல் பரிசு தவக்குல் கார்மன் என்ற ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்ன பொழுது ஐரோப்பியர்கள் அதுவரை பெண்ணை அரைகுறை ஆடையோடி பார்த்தவர்கள். ஐரோப்பியர்கள் அதுவரை பெண் என்று சொன்னால், படித்த பெண் என்று சொன்னால் அவள் மூடி இருக்க மாட்டாள், திறந்து இருப்பாள் என்பதாகவே ஐரோப்பியர்கள் பார்த்திருந்தார்கள். 2008 யமனை சார்ந்த தவக்குல் கார்மனுக்கு நோபல் பரிசு என்று அறிவிக்கப்பட்ட பொழுது உங்களை போன்று முழு ஆடையை அணிந்து கொண்டு தவக்குல் கார்மன் அந்த பதக்கத்தை, உலகத்திலே ஆகப்பெரிய பரிசு அதுதான், மிகப்பெரிய விருது அதுதான். அந்த நோபல் பரிசை கையில வாங்கின உடனே அந்த பரிதாவை தூக்கி சொல்வார்கள், இந்த உலகத்தினுடைய பெரிய நோபல் பரிசை வாங்குவதற்கு எனக்கு இந்த ஹிஜாப் தடையாக இல்லை என்பதாக சொல்வார்கள். ஆதலால் அன்பு சகோதரிகளே, பாசிசம் உங்கள் தலை முக்காட்டை இறக்குவதற்கு முயற்சி செய்யவில்லை, உங்களை படிக்காமல் இருப்பதற்கு முயற்சி செய்கிறது. எழுந்து நெல்லுங்கள், ஹிஜாபோடி படியுங்கள், ஹிஜாபோடி சாதியுங்கள். ஒரு காலம் வரும் இன்ஷா அல்லாஹ் உங்களை புறக்கணித்தவர்கள், உங்கள் ஆடையின் மீது கை வைக்க நினைத்தவர்களே உங்களது காலை பிடித்து கெஞ்சக்கூடிய அளவிற்கு சரித்திரத்திலே ஒரு பெரிய இடத்திலே வந்து நீங்கள் அமர வேண்டும். கோஷம் போடுவதை தாண்டி உறுதி எடுங்கள் ஆண்களும் பெண்களும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹிஜாபோடியே எங்களது வீட்டு பெண்களை சாதனையாளர்களாக ஆக்குவோம் என்பதாக உறுதி எடுப்பதுதான் பாசிசத்தினுடைய தலையிலே ஓங்கி கொட்டுவதற்கு சமமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாசிசத்தை வீழ்த்தி இந்தியாவெங்கும் சமத்துவமான அமைதியான ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தட்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிகச்சிறப்பான முறையிலே ஹிஜாபினுடைய முக்கியத்துவத்தையும் வரலாற்றோடு சேர்த்து கூறிய அன்பு சகோதரர் ஹுசைன் வன்பை அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கண்டன உரை நிகழ்த்தி தருமாறு நேஷனல் விமன்ஸ் ஃப்ரண்டினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் சகோதரி ஆஷா அவர்களை அழைக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்விற்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள், முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம்.
அல்ஹம்துலில்லாஹ், இந்த அஜரம் பட்டணத்துல இவ்வளவு பெரிய கூட்டம், மாஷா அல்லாஹ். நான் இது முதல் முறையாக பார்க்கக்கூடியது. அதாவது எத்தனையோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. அதில் வராத கூட்டங்கள் இன்று அதிக அளவு வரதற்கான காரணம் நம்முடைய பெண்கள், இஸ்லாமிய பெண்களின் ஆடையில் கை வைத்ததால் தான். ஹிஜாப், அதாவது கர்நாடகாவில் உயர் நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி தீர்ப்பு சொல்றாங்க, இது குர்ஆன்ல சொல்லப்படல, போட்டா போடல, இல்லைன்னா வேண்டாம், போடாட்டி பரவாயில்ல. உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இறைத்தூதர் அவர்களும் ஒரு நாள் தெரு வழியில் போய் கொண்டிருக்கும் பொழுது அங்குள்ள பெண்களை பார்க்கிறாங்க. அது ஒரு ஜாஹிலியா காலத்திலிருந்து வெளிப்பட்ட நேரம். அந்த நேரத்தில் அந்த பெண்களுடைய ஆடைகள் சரிவர இருக்காது. இதை பார்த்ததுமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க இறைத்தூதரை பார்த்து, இறைத்தூதரே, இந்த பெண்களுக்காக அல்லாஹ் ஏதோ ஒரு சட்டத்தை எழுதுனா நல்லா இருக்குமே. அவர்கள் அந்த சொன்ன அந்த நேரத்தில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து 24வது அத்தியாயத்தில் 31வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், பெண்களே, உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய தலைகளையும் மார்பகங்களையும் மறைத்துக் கொள்ளுங்கள். யார் முன்னாடி ஹிஜாபுடன் இருக்கணும், யார் முன்னாடி இருக்கக்கூடாதுன்றது அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு வசனமாகவே இறக்கி வைத்துள்ளார். இது பெண்களுக்காக மட்டுமுள்ள சட்டம் அல்ல. திருக்குர்ஆன்ல அதே அத்தியாயத்துல அல்லாஹ் 30வது வசனத்துல என்ன சொல்றான்னா, ஆண்களையும் பார்த்து சொல்றான், ஆண்களே, ஈமான் கொண்ட ஆண்களே, உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று. இஸ்லாம் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே விதமான சட்டத்தை தான் வச்சிருக்கு. ஆனா இந்த பாசிச கும்பல்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண்களை இஸ்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்குன்றாங்க, ஃபர்தான்ற முறையில அடிமைப்படுத்திருக்காங்க. ஆனா உண்மையிலே நமக்கு இந்த ஃபர்தா எப்படி இருக்குது, ஒரு பெரும் பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த ஃபர்தா போட்டா, ஹிஜாப் அணிந்தால் மட்டும்தான் நம்ம எப்படி இருக்க முடியும், ஃப்ரீயா செயல்பட முடியும் இல்லையா? இது நம்ம தீர்மானிச்சிருக்கோம், நமக்கு தெரியும். ஃபர்தாவுடன் இருக்கும் போதுதான் ஒரு கண்ணியம் நமக்கு கிடைக்கிறது. அப்ப இந்த கண்ணியத்தை இழப்பதற்காக, இது இன்னைக்கு நேற்று வந்த திட்டம் அல்ல. இந்த RSS சங் பரிவார கும்பல்கள் 100 வருட திட்டமாக போட்டது இந்த திட்டத்தை. அதாவது 1925 திட்டம் போடுறாங்க, 2025 இந்தியால முஸ்லிம்களும் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்களும் இருக்கக்கூடாது, இந்தியா முழுக்க இந்து ராஷ்டிர நாடாக மாற்றப்பட வேண்டும் என்று. எல்லோரும் ஹிந்துவாக இருக்கணும். நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஹிந்துவா வாழுங்க, இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு போங்க, இல்லைன்னாக்கா கபஸ்தானுக்கு போங்க. இதுதான் அவர்களுடைய திட்டம். அவர்களுடைய திட்டத்தின் இந்த காலக்கெடு முடிவதற்கு இன்னும் 2.5-3 ஆண்டுகள் இருக்குது. அதுக்குள்ள அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க மாற்றணும்னு முயற்சி பண்றாங்க. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அவர்கள் நினைப்பதை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இன்னும் அதிகமாக பலப்படுத்தி இருக்கிறார். இதற்கு முன்னாடி இல்லாம நமக்கு இப்பதான் ஈமான் ரொம்ப அதிகமாவே இருக்கு. எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று RSS சங் பரிவார கும்பல்கள் சொல்றாங்களோ அதையெல்லாம் செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் நம் மனசுக்குள்ள வந்துருச்சு இல்லைங்களா? அதாவது ஹிந்து அப்படின்வாங்க, இந்துக்கள் நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள், அதாவது இந்துக்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் செயல்படுகிறார்கள் என்று ஒரு தவறான ஒரு கருத்தை இந்த RSS சங் பரிவார கும்பல்கள் முன்வைக்கிறாங்க. முதல்ல நாம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்துக்கள் வேற, ஹிந்துத்துவவாதிகள் வேற. இப்ப சகோதரன் சொன்னது போல காந்தியடிகள் ஹிந்து, காந்தியடிகளை கொண்ட கோட்ஸே ஹிந்துத்துவவாதி. இதுதான் அவர்களுக்குள்ள வித்தியாசம். அப்போ நாம் இந்துக்கள் எல்லோரும் நம்முடைய சகோதர சகோதரிகள் தான். அவர்களை நாம் யாரும் குறை சொல்றதில்லை, அவர்களை எதுவும் சொல்லல. அந்த காந்தியடிகளை கொண்ட கோட்ஸே போல் இந்த உலகத்தில், இந்த இந்தியாவில் வாழக்கூடிய அந்த சங் பரிவார கும்பலை தான் நாம் என்ன சொல்றோம், இந்துத்துவவாதிகள் என்று சொல்றோம். அப்போ எதுக்காக இந்த இந்துத்துவவாதிகள் குறி வச்சு நம்மை தாக்குறாங்க? இந்த முஸ்லிம்களையே ஏன் குறி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்களுக்கு பயம் வந்துருச்சு. எல்லாத்துலயும் பெண்கள் முன்னேறிட்டே போயிருக்காங்க, இஸ்லாமிய பெண்கள். முஸ்லிம் ரொம்ப அதிகமா இந்தியால பரவிட்டே இருக்கு. அவங்களும் என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க, எத்தனையோ ஜிஹாதுகளே சொல்லி பார்த்தாங்க. இன்னைக்கு ஜிஹாத் என்ற வார்த்தை நாம யூஸ் பண்றதுல அதிகமா, குர்ஆன் ஓதும்போது மட்டும் குர்ஆன்ல வரக்கூடிய வசனங்களை மட்டும் தான் நம்ம கேட்போம், ஹதீஸ்களை கேட்போம். ஆனா ஜிஹாத் அதிகமா சொல்றது யாருன்னா அந்த சங் பரிவார கும்பல்கள் தான் அதிகமா சொல்றாங்க. என்னென்ன ஜிஹாத் சொல்றாங்கன்னா, நமக்கு உண்மையிலுமே
சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஜிஹாதுகளை பத்தி சொல்றாங்க. கொரோனா ஜிஹாத், லவ் ஜிஹாத். அதே போல திருப்பூர் மாவட்டத்துல ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியா பேர் வந்து பெரிய பள்ளிவாசல் தெரு. எல்லாமே அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆனா ஒரு 15 வருஷமா அந்த தெருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும் பிரியாணி தெருன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா அங்க முஸ்லீம்கள் எல்லாரும் நிறைய பிரியாணி கடை, ஒரு 50-100 பிரியாணி கடை லைனா இருக்கும். அந்த முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்களா, ஃபுட் ஜிஹாத் பண்றாங்களா, அதாவது உணவு ஜிஹாத் பண்றாங்களா. அந்த உணவுகள் அவர்கள் விற்று அதன் மூலமாக வரக்கூடிய காசை ஜிஹாதுக்கு செலவு பண்றாங்களாம். அதே போல டிஎன்பிசி எக்ஸாம், அந்த எக்ஸாம் எழுதும் போது கேரளாவை சார்ந்த 2 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கிட்டாங்க. அதுக்காக டெல்லியில உள்ள பல்கலைக்கழக ஆசிரியர் ஒருவர் லெட்டர் எழுதுறாரு. யாருக்கு? ஜனாதிபதிக்கு. இந்த முஸ்லிம்கள் எஜுகேஷன் ஜிஹாத் பண்றாங்க, கல்வி ஜிஹாத் பண்றாங்களா. 100க்கு 100 மதிப்பெண் வாங்கக்கூடாது, வாங்கினா என்ன ஆயிடுச்சு, ஜிஹாத் ஆயிடுச்சு. அப்போ இது போல ஜிஹாத் ஜிஹாத்னு சொல்லி இப்ப கடைசி என்ன சொல்றாங்கன்னா ஹிஜாப் ஜிஹாத் பண்றாங்க. இந்த கர்நாடகாவில் இந்த 6 பெண்கள் இவர்கள் இந்த ஹிஜாபிற்காக போராட்டம் பண்ணதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பெண்கள் இவ்வளவு நாள் ஹிஜாப் அணிந்துட்டு வரல, இப்பதான் சமீபமா டிசம்பர் மாசத்துல இருந்து அவங்க போடவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பெண்கள் என்ன சொல்றாங்க, நாங்கள் எப்பொழுதும் ஹிஜாபுடன் தான் செல்வோம், எங்களுக்கு யாரும் எந்த கல்வியிலும் தடை செய்ததல்ல. அந்த சம்பவம் நடந்த அன்றுதான் நான் பள்ளிக்குள் நுழையும் போது என்னுடைய அந்த வாட்ச்மேன், எங்களுடைய பள்ளியின் வாட்ச்மேன் என்ன செய்யறாருன்னா அந்த ஹிஜாபை வெளியில கலத்தி வச்சுட்டு வாமான்னு சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், என்ன அவரு சும்மா விளையாட்டு சொல்றாருன்னு நினைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் உள்ள வந்துட்டேன். ஆனா அவரு பின்னாடியே ஓடி வந்து சொல்றாரு, எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்கு, நீ ஹிஜாபோட உள்ள போக கூடாதுன்றாங்க. சரி, அந்த பெண் என்ன செய்றாங்க, நான் போய் முதல்வர்கிட்ட பேசுறேன்னு சொல்லி நேரம் முதல்வர்கிட்ட போறாங்க. ஆனா அந்த முதல்வர் என்ன சொல்றாரு, எனக்கு மேலிடத்துல இருந்து பிரஷர் வந்திருக்கு, அதனால நீங்க ஹிஜாப் போட்டு இனிமே படிக்க வராதம்மான்றாங்க. இந்த பெண் என்ன செய்றாங்க, முதலமைச்சருக்கு கடிதம் எழுதிட்டு அவரை சந்திக்க போறாங்க. அமைச்சரும் என்ன சொல்றாங்க, எனக்கும் பிரஷர் இருக்கு, நீங்க ஹிஜாப் போட்டு இனிமேல் பள்ளிக்கு வராதீங்க, கல்லூரிக்கு வராதீங்க. அப்போ மேலிடத்து உத்தரவு யாருதான் இருக்குன்றது நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ எந்த ஒரு பள்ளி, இவங்க என்ன சொல்றாங்கன்னா பள்ளிக்கூடங்களில் மத அடையாளங்கள் கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப இப்படி சொல்லும் போது நாம என்ன செய்வோம், முஸ்லிம்கள் அப்ப ஏன் இந்துக்கள் போட்டு வைக்கிறாங்கன்னு கேட்போம், எதுக்கு சபரிமலைக்கு மாலை போட்டு வராங்கன்னு கேட்போம். அப்ப என்ன ஆகும், சாதாரண இந்துக்களுக்கும் நமக்கும் நடுவில் பிரச்சனை உண்டாக்க அவங்க எதிர்பார்க்கிறாங்க. நமக்குள்ள பிரச்சனை வரணும், நமக்குள்ள முட்டிக்கணும், அவங்க சந்தோஷமா என்ன செய்யணும், அவங்களுடைய காயை நகர்த்திட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இதுல முதல் திட்டம் என்னன்னா, இது நேற்று இன்று இல்ல, இது காலம் காலமாக இந்தியாவில் நடக்கக்கூடியது. எப்பொழுது ஆரியனாக இந்த சங் பரிவார கும்பல்கள் உள்ள நுழைஞ்சாங்களோ அப்பத்துல இருந்தே இந்த முஸ்லிம்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அவங்க உள்ள நுழைஞ்சதுமே அந்த பல நாட்களிலே இந்த அரசு ஆட்சி நடக்கக்கூடிய நேரத்துல, அதாவது அரசனுடைய ஆட்சி நடக்கக்கூடிய நேரத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல திருவாங்கூர் என்ற ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான். அப்ப அந்த நேரத்துல பெண்களுக்கு, ஆனா ஆரியன் தான், அப்ப அவன் என்ன பண்ணனா, பெண்கள் மேலாடை அணியக்கூடாது. எந்த பெண்கள் என்றால் தலித் பெண்கள், சிறுபான்மையா இருக்கக்கூடிய தலித் பெண்களோ மற்ற ஆரியர்கள் இல்லாத பெண்கள் யாரும் மேலாடை அணியக்கூடாது. அப்படி அணிந்தால் முளை வரி என்று ஒரு வரி கட்டணும் சொல்லியாச்சு. அப்ப இந்த முளை வரி கட்டணும் சொன்னா பெண்கள் என்ன செய்யறாங்க, பயந்துட்டு நிறைய பேர் வெளியில வர மாட்டாங்க. அப்படியும் வந்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில், குடும்ப சூழ்நிலைக்காக வெளியில் வரக்கூடிய பெண்கள் தங்களுடைய மானத்தை விட்டு கொடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் இருந்தார்கள். அதை பார்த்து ரசிக்கக்கூடிய கூட்டமாகத்தான் இந்த ஆரிய கூட்டம் இருந்தது. நாஞ்சினி என்ற ஒரு பெண் தான் மிக தைரியமாக, நான் மேலாடை அணிந்துதான் வருவேன் என்றால் அவளை கைது செய்யக்கூடிய நேரத்தில் அவள் தன்னுடைய 2 மார்பகங்களையும் வெட்டி வீழ்த்தி விட்டு அவள் தற்கொலை செய்து கொள்கிறாள். அந்த நேரத்தில் தான் கர்நாடகாவில் திப்பு சுல்தானுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் திப்பு சுல்தான் ஒரு திட்டத்தை கொண்டு வராரு, அதை செயல்படுத்துறாங்க. பெண்கள் எல்லோரும் கண்டிப்பாக முழு ஆடை அணிய வேண்டும் என்று. அப்ப இப்படி வந்த இந்த திட்டத்தை இப்ப மறுபடியும் என்ன செய்றாங்க, அதே பழைய நிலைக்கு, அதாவது சுதந்திரத்திற்கு முன்னால் இந்தியாவில் பெண்கள் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது. பெண்களை ஒரு மனிதர்களாகவே நினைக்காமல் அவர்களுக்கு ஆன்மா இருக்குதா என்று கேட்கிற அளவுக்கு அந்த பெண்களை தரங்கட்ட நிலையில் நடத்தி கொண்டிருந்தார்கள். அதே நிலையை இப்பொழுது கொண்டு வர
நினைக்கிறார்கள். இவ்வளவு நாள் நாம் எவ்வளவோ பிரச்சனைகள் இஸ்லாத்திற்கு வந்திருக்கு, நம்ம எல்லாம் மௌனமாக இருந்த காரணம் தான் இப்ப என்ன பண்ணாங்க, இதுக்கும் இவங்க மௌனமா தான் இருப்பாங்க, இதையும் செயல்படுத்தி இந்த திட்டத்தையும் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அதன் முதல் புள்ளியாகத்தான் கர்நாடகாவில் இது ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இப்ப நமக்கெல்லாம் ஒரு மனசுக்குள்ள வரும், கர்நாடகால தானே இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க, நீதிபதி அறிக்கை விட்டுருக்காங்க, தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. தமிழ்நாட்டுல பிரச்சனை ஹிஜாபிற்கு இருக்கு, பல பள்ளிகள்ல இருக்கு, நம்முடைய பிள்ளைகள் பயந்துட்டு சொல்லல, அதுதான் காரணம். சரி, தமிழ்நாட்டுல இதுக்கு எந்த ஹிஜாபிற்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரா? இது வரைக்கும் ஏதோ ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்களா? இன்னைக்கு நம்முடைய எல்லா ஓட்டுகள் சேர்ந்துதானே அவங்க முதலமைச்சர் ஆயிருக்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள். அப்ப இதுக்கு ஏதோ ஒரு சின்ன எதிர்ப்புனா தெரிவிச்சிருக்காங்களா? நாம அமைதியா இருந்தோம்னா, இப்ப இங்கே நடந்துச்சு, இந்த எலெக்ஷன் நடக்கும் போது அந்த எலெக்ஷன்ல வந்து மதுரை மாவட்டத்துல மேலூர்ல நடந்த பிரச்சனை. அப்ப அந்த ஒரு பெண் ஹிஜாபுடன் வந்ததற்கு ஓட்டு போட வந்திருக்க அந்த பெண்ணு ஹிஜாபுடன் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி அங்க ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லையா? அப்போ ஓட்டு போடுறதுக்கு கூட ஹிஜாப் போட்டு வரக்கூடாதுன்னு போது அப்ப எப்படி இப்போ நம்முடைய நிலையா இருக்கும்? அப்ப வெறும் ஸ்கூல்ல மட்டுமா? முதல்ல சொன்னாங்க ஸ்கூல்ல மத கலாச்சாரம் வரக்கூடாதுன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா, அரசில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா பெண்களும் தங்களுடைய ஹிஜாபுடன் வரக்கூடாது, சாதாரண உடையுடன் வர வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? நாம அப்படியே மேல போகிறோம், போகக்கூடாது, நமக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் வேணும். ஏன்னா இந்தியாவுக்குள்ள இப்ப பெண்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப அந்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் போது அது முஸ்லீம் பெண்ணா ஹிந்து பெண்ணான்னு பார்க்க முடியாது. ஏன்னா முஸ்லீம் பெண்கள் நிறைய படிச்சு நிறைய மார்க் வாங்கின நிறைய பெண்கள் இருக்காங்க. அப்ப ஒட்டுமொத்தமா அவங்கள நிறுத்தணும், முஸ்லீம்களை மட்டும் நிறுத்தணும்னா ஒரே ஒரு காரணம் செஞ்சாதான் முடியும். ஹிஜாப் இல்லைன்னு சொன்னா நம்முடைய சகோதரர் சொன்னது போல என்ன சொல்வோம், நம்முடைய பெண்களை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம், காலேஜ்க்கு அனுப்ப மாட்டோம், அப்படியே வீட்டுக்குள்ள வச்சு நம்முடைய பெண்களை ஒன்னும் தெரியாத பெண்களாக மறுபடியும் மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய திட்டத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? முறியடிக்க வேண்டும். இதே ஹிஜாபுடன் தான் நாம் வருவோம். நாம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. இந்த நீதிமன்றத்துல முழுமையாக, அதாவது நீதிமன்றத்தை நாம நம்புறோம். எவ்வளவு நம்பணும், எந்த அளவுக்கு அந்த நீதிபதிக்கு நம்ம கட்டுப்பட்டோம்னா, எது வரைக்கும்னா அந்த பாபர் மஸ்ஜிதுடைய தீர்ப்பு வர வரைக்கும். காஷ்மீரோட பிரச்சனை வரும்போதும் நீதிமன்றங்கள் நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கும் எதிர்பார்த்தோம். ஆனா அந்த ரெண்டுலயும் என்ன ஆயிடுச்சு, ஒரு தீர்ப்பு நமக்கு சரியா வரல. இதே வந்து பாபர் மஸ்ஜித் பிரச்சனையில என்ன சொன்னாங்கன்னா, உண்மைதான் அங்க பாபர் மஸ்ஜித் இருந்தது உண்மைதான், ராமர் கோயில் கட்டல, அதை இடிச்சிட்டு பாபர் மஸ்ஜித் கட்டல, இது உண்மைதான். ஆனா இந்திய மக்களுடைய கூட்டு மனசாட்சி பிரகாரம் அவர்களுடைய நம்பிக்கையின் பெயரில் அந்த இடத்தை ராமர் பள்ளி கட்ட கொடுக்கிறோம். அப்போ இந்த நம்பிக்கை மத அடிப்படையில் நம்பிக்கையில் அவர்களுக்கு அங்க அந்த கோயில் கட்ட அனுமதி கொடுத்திருக்காங்கன்னா, அதே மத நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாமும் ஹிஜாப் அணிஞ்சிருக்கிறோம். அப்ப ஏன் நமக்கு பர்மிஷன் கொடுக்க கூடாது? இந்த திட்டங்கள் எல்லாம் எதுக்கு இவங்க போட்டே இருக்கிறாங்கன்னா, ஒன்னே ஒண்ணு, நம்முடைய வளர்ச்சி பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள். அவர்கள் பார்த்து பயப்படக்கூடிய ஒரே ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். இதற்கு தான் அவங்க பேர் வச்சிருக்காங்க. ஹெச் ராஜா அவர் சொன்ன வார்த்தை, ஒரு நிருபர் கேட்கிறாரு, அப்போ இந்த டர்பன் அணிஞ்சிட்டு சீக்கியர்கள் எல்லாம் வராங்கல்ல, அது மத அடையாளம் தானே, அதை எடுக்க சொல்லலாம்ல. அப்ப ஹெச் ராஜா சொல்றாரு, இல்ல இல்ல அவங்க எல்லாம் தீவிரவாதிகள் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் போட்டுட்டு குண்டு வச்சுட்டா போறோம், ஹிஜாப்ல குண்டு வச்சிருக்கோமா? அப்ப நம்மை பார்த்து ஒரு ஹிஜாப் போடும்போது அதுக்குள்ள வந்து நம்ம தீவிரவாதிகளா? டர்பன் அணிஞ்சிட்டு வந்தா அவங்க தீவிரவாதிகள் இல்லையா? அவங்க சொல்லக்கூடிய பேச்சு எப்படி இருக்குன்னா, முஸ்லிம்கள் எல்லோரும் தீவிரவாதிகள் அல்ல, ஆனால் தீவிரவாதிகள் எல்லோரும் முஸ்லிம்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் எல்லோருமே தீவிரவாதிகள் தான். அப்ப நம்மை பார்த்து ஏன் அவங்க பயப்படுறாங்க? தீவிரம் சொல்றாங்களே, எதில் நம்ம தீவிரமா இருக்கோம்? எதுக்கு தீவிரவாதிகள் சொல்றாங்க தெரியுமா? உண்மையிலுமே நம்ம தீவிரவாதிகளா? எல்லாம் இல்லைன்னு சொல்லுவோம், நாமெல்லாம் தீவிரவாதிகள் இல்லைன்னு. உண்மையாலுமே நம்ம தீவிரவாதிகள் தான். அதுதான் அவங்களுக்கு பயம். எதில் நாம் தீவிரமாக இருக்கிறோம்? அல்லாஹ்வை வணங்குவதில் தீவிரமாக இருக்கிறோம், ஒரே இறைவன் என்ற கொள்கையில் தீவிரமாக இருக்கிறோம், கட்டாயமாக 5 நேர தொழுகையில் தீவிரமாக இருக்கிறோம், கட்டாயமாக
30 நோன்பில் தீவிரமாக இருக்கிறோம். எவ்வளவு பசிச்சாலும் எவ்வளவு தாகம் இருந்தாலும் இந்த வரக்கூடிய ரமலான் மாதத்துல என்ன செய்ய மாட்டோம், நம்முடைய வீட்டில் உள்ள சிறு சிறு குழந்தைகள் கூட பச்சை தண்ணியும் குடிக்காம எச்சையும் முழுங்காம நோன்பு வைக்கிறதா, இதில் நாம் தீவிரமாக இருந்தால் அவர்களுக்கு அதுதான் தீவிரமாக படுகிறது. அதற்காகத்தான் அவர்கள் நம்மை தீவிரவாதிகள் என்று சொல்கிறார்கள். இதே ருத்ரகல் அங்க நடந்த அந்த நிகழ்ச்சியில அந்த 100 அந்த ஒரு பெண் சொல்றாங்க, RSS பரிவார கும்பல் அந்த பெண்ணு, எங்களிடம் 100 ஆண்களை கொடுங்க, 20 லட்சம் முஸ்லிம்களை கொண்டு காட்டுறாங்க. இது ஓபன் ஸ்டேஜ்ல பேசுறது, ஒரு மண்டபத்துக்குள்ள எல்லாம் பேசல, இதே போல ஒரு ஓபன் ஸ்டேஜ்ல. அப்ப அந்த பேசின அந்த பெண்ணையோ அந்த கும்பலையோ இது வரைக்கும் யாரும் கைது செய்யல, இதற்கு எந்த ஒரு கண்டனத்தையும் யாரும் தெரிவிக்கல. பிரதமர் உட்பட எல்லா நாட்டு முதலமைச்சர்கள் உட்பட யாருமே கண்டனம் தெரிவிக்கல, அதை யாருமே கண்டுக்கல. ஆனா நம்முடைய இஸ்லாமிய பெண் அந்த தேசிய கொடியை அவள் ஹிஜாபாக கட்டிக்கொண்டு அவள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதால் இவள் தேசிய கொடியை அவமானம் செய்கிறாள். அதே தேசிய கொடியை இறக்கிவிட்டு காவி கொடியை ஏற்றினவர்கள் அவமானம் செய்யல. அதே தேசிய கொடியை 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், மூக்கு தொடச்சு போட்டாங்க, அப்ப அவமானம் வரல. தலையில் கட்டினதுனால் அவமானம் வந்துருச்சான். அந்த தேசிய கொடியை வடிவமைத்தது யாரு? நம்முடைய இஸ்லாமிய பெண் தான் வடிவமைச்சு கொடுத்தது. இந்த வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்படுகிறது. ஒன்றே ஒன்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன், நம்முடைய பெண்கள் முக்கியமாக வரலாறுகள் தெரிந்திருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் இப்பொழுதே ஒரு முன்னாடிக்கு வரலாறை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் முடிந்தவரை துணிந்திருக்க வேண்டும். அந்த காலம் மாதிரி உடன்கட்டை ஏறும் பழக்கமோ அது போல நாம் எப்பொழுதும் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் கூட்டம் அல்ல. நமக்கு நம்முடைய ஆண்கள் சுதந்திரமாக விட்டிருக்காங்க. ஒன்றே ஒன்று, படைத்த இறைவனுக்கு மட்டும் தான் நாம் அஞ்ச வேண்டும். அஞ்சுவதும் அடிப்பணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான். சாதாரண இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த சம்பரிவார கும்பல்களுக்கு நாம் பயப்பட மாட்டோம், அஞ்சவும் மாட்டோம் என்று சொல்லி பேசுகின்ற இவ்வளவு அழகான ஒரு கூட்டத்தில் மார்க்க அறிஞர்களும் பொதுமக்களும் நிறைந்த இந்த கூட்டத்தில் பேச வாய்ப்பளித்த அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி. சிறப்பான முறையில் உரையாற்றிய நேஷனல் விமன்ஸ் ஃப்ரண்டினுடைய சகோதரி ஆஷா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கண்டன கோஷம் எழுப்பப்படுகிறது. அனைத்து சகோதர சகோதரிகளும் தங்களுடைய கண்டனங்களை கோஷத்தின் வாயிலாக வெளிப்படுத்தவும். நடுங்குது பார்
நீங்க எல்லாரும் போராடுவோம் நல்ல சவுண்டா. நீதி வேண்டி, நீதி வேண்டி, சமநீதி வேண்டி, நீதி வேண்டி, சமநீதி வேண்டி, மனுநீதிக்கு எதிராய், மனுநீதிக்கு எதிராய், ஆர்எஸ்எஸ்க்கு எதிராய், பிஜேபிக்கு எதிராய், பிஜேபிக்கு எதிராய், உரிமைக்காக, உரிமைக்காக தடியடி தந்தாலும், தடியடி தந்தாலும், தோட்டங்கள் வாழ்ந்தாலும், தோட்டங்கள் வாழ்ந்தாலும், வழக்குகள் போட்டாலும், வழக்குகள் போட்டாலும், அம்பேத்கர் நாங்கள், அம்பேத்கர் நாங்கள், பெரியார் நாங்கள், பெரியார் நாங்கள், திப்புவின் வாரிசுகள் நாங்கள், திப்புவின் வாரிசுகள் நாங்கள், பழனி பாபா நாங்கள், பழனி பாபா நாங்கள். இது நம்முடைய நாடு, இது நம்முடைய நாடு. சாகும் வரைக்கும், சாகும் வரைக்கும், வெற்றி பெறும் வரைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி. அடுத்ததாக கண்டன உரை நிகழ்த்த வருமாறு மருது மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் சகோதரர் சே முத்துப்பாண்டி அவர்களை அழைக்கின்றேன். ஹலோ. அதிராம பட்டணத்தின் அனைத்து முகல்லா கூட்டமைப்பு மற்றும் அனைத்து இயக்கங்களின் சார்பில் ஹிஜாப் எதிர்ப்பாளர்களை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இந்த நாடு 1947 ஆங்கிலேயர்களிடமிருந்து ஆகஸ்ட் 15ஆம் நாள் விடுதலை பெற்றது. ஆங்கிலேயரிடமிருந்து இந்த நாடு விடுதலை பெற்றதை ஒழிய பார்ப்பனர்களிடமிருந்து இந்த நாடு இதுவரை விடுதலை அடையவில்லை என்பதுதான் உண்மை. என்று நாம் பார்ப்பனர்களிடமிருந்து இந்த நாட்டை விடுவிக்கிறோமோ அன்றுதான் இந்த நாடு விடுதலை பெற்றதாக நமக்கு தோன்றும். இந்த நாட்டில் எழுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணம் ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு அமைப்பு தான். இந்த ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பு 1925 தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை அவர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காகவோ இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகவோ இந்த நாட்டு மக்களின் உரிமைக்காகவோ இதுவரை போராடி இருக்கிறது என்றால் துளியளவும் போராடவில்லை. மாறாக ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள் என்றால் இந்துக்களுக்கு எதிரி இஸ்லாமியர்கள் என்ற கட்டமைப்பை தொடர்ச்சியாக உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் தான் இந்த நாட்டினுடைய எதிரிகள் என்று கட்டமைப்பதற்கு காரணம் என்னவென்றால் இந்த நாட்டில் மிக சிறுபான்மையாக இருக்கின்ற பிராமணர்கள் கையில் தான் ஒட்டுமொத்த அதிகாரமும் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. விடுதலைக்கு முன்பாக வெள்ளைக்காரர்கள் ஆட்சியிலும் கூட மாவட்ட ஆட்சியர்களாக உயர்நிலை பொறுப்புகளிலே பார்ப்பனர்கள் தான் இருந்து கொண்டிருந்தார்கள். 2011 ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்தியா விடுதலை அடைந்ததற்கு பிறகாக கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளுக்கு பிறகு
பிறகாக ஒரு அறிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த அறிக்கையிலே சொல்கிறார்கள், இந்தியாவிலே உள்ள உயர் நீதிமன்றங்களிலே மொத்தமாக 850 நீதிபதிகள் இருக்கிறார்கள். அந்த 850 நீதிபதிகளில் 650 நீதிபதிகள் பிராமணர்கள். மீதி 200 நீதிபதிகள் தான் இந்திய நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள் என்று வரையறைத்து சொல்லியிருக்கிறது அந்த ஆய்வறிக்கை. அப்படி என்றால் 200 பேர் தான் பார்ப்பனர்கள். இந்தியாவினுடைய மக்கள் தொகையில 3% பேர் என்கிறார்கள். 3% பேர் உள்ளவர்கள் 650 பேர் நீதிபதிகளாக இருக்கிறார்கள். மீதி உள்ள 97% மக்கள், அதாவது 120 கோடி மக்களிலே வெறும் 200 பேர் தான் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக தற்போது வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று 2011 ஆய்வறிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதிலே வெறும் 20 பேர் தான் இஸ்லாமியர்கள், 179 பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள். கிட்டத்தட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் வெறும் 22 பேர் தான் பிரதிநிதிகளாக உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக இதுவரை விடுதலை பெற்ற 65 ஆண்டுகளிலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த ஆய்வறிக்கை சொல்லியது. அதே போல உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 22 நீதிபதிகள் இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள், அந்த 22 நீதிபதிகளிலே 18 பேர் பார்ப்பனர்கள். மீதி 4 பேர் தான், 130 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில் 4 பேர் தான் மொத்தத்திலே பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், இஸ்லாமியர்கள் என்று நாம் கணக்கிடப்படுகின்ற இந்த 120 கோடி மக்களுக்கு வெறும் 4 பேர் தான் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக இருந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லோருமே பிராமணர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அதே போல நீங்க ஐஏஎஸ் பார்த்தாலும் சரி, ஐபிஎஸ் பார்த்தாலும் சரி, தற்போது வரை அதிக மக்கள் தொகை அடிப்படையில் மற்ற சமூகங்கள் இருந்தாலும் கூட அதிகமான எண்ணிக்கையிலே அதிகாரத்தை பகிர்ந்தளித்துக் கொண்டிருப்பவர்கள் பிராமணர்கள் தான். அத்தகைய பிராமணர்கள் தான் ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ் அரசியல் பிரிவு தான் பாரதிய ஜனதா கட்சி. முதலாக பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை. அறுதி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால்தான் அன்றைய இத்தகைய போராட்டங்களை நாம் முன்னெடுக்க முடியாத சூழ்நிலை கிடைத்தது. ஆனால் 2014 என்று பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணில் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்ததோ அன்றிலிருந்து தொடங்கியது அவர்களுக்கும் நமக்குமான போர் தொடங்கிற்று என்றுதான் நாம் நினைவு கொள்ள வேண்டும். 2014 முன்பாக இந்திய நிலப்பரப்பில் எங்காவது இஸ்லாமியர்கள் தெருவிலே இறங்கி போராடி இருக்கிறார்களா என்ற எண்ணிக்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் துணியளவும் கிடையாது. ஆனால் 2014 பிறகாக நரேந்திர மோடி ஆட்சியை ஏற்றதற்கு பிறகாகத்தான் இந்த மண்ணில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் ஒன்றே ஒன்றைத்தான் கட்டமைக்கிறார்கள், மீண்டும் மீண்டும் கட்டமைக்க துடிப்பது இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் எதிரிகள், இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் தீவிரவாதிகள், இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் என்பது கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக அவர்கள் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் 2014 இருந்து போராட்டம் வெடித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை என் அறிவுறுந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஏன் இஸ்லாமியர்களை கட்டமைக்கிறார்கள், ஏன் மற்ற சமூக மக்களோடு அவர்கள் மோதுவதில்லை பார்ப்பனர்கள் என்றால், இந்தியாவிலுடைய அதிக மக்கள் தொகையிலே 52% பிற்படுத்தப்பட்ட மக்கள். பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்றால் வடக்கிலே யாதவர்கள், இப்படி பல ஜாட், இப்படி போன்ற பல சமுதாயங்கள் இருப்பது போல தமிழ்நாட்டிலே கோனார், நாடார், செட்டியார், வன்னியர் போன்ற பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் 52% பேர் மக்கள் தொகையிலே இருக்கிறார்கள். மீதி 25% இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். ஏன் 52% உள்ள எந்த இந்துக்களோடும் பிராமணர்கள் மோதுவதில்லை? ஏன் மோதினார்கள் என்றால், அவர்கள் நீ யார் என்ற கேள்வியை அவர்களிடம் கேட்க தொடங்கி விடுவார்கள். அதனால் தான் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான போர் என்கின்றதை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்தியா விடுதலை அடைந்த உடனேயே முதலிலே சங் பரிவார் இயக்கம் தொடங்கிய சண்டை என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? பாபர் மசூதி நிலை பிரச்சனை. விடுதலை அடைந்த உடனேயே பாபர் மசூதி இருக்கின்ற இடத்திலே முதலாக நுழைந்து ஒரு ராமருடைய
ராமர் சிலையை முதலாக நிறுவினார்கள். நிறுவியதில் இருந்து இந்த சண்டை தொடங்கிட்டு, இதை நான் சொல்லல, உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் தீர்ப்புகளை வாசிக்கும் போது சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாபர் மசூதி இந்த இருக்கின்ற இடம் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. 1949 ஒரு கும்பல், ஒரு வன்முறை கும்பல், இந்துத்துவ சக்தி கும்பல் உள்ளே புகுந்து ஒரு ராமர் சிலையை நிறுவினார்கள் என்று உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் அந்த தீர்ப்பு வாசிக்கும் போதே வாசித்தார்கள். என்ன வாசித்தார்கள்? இந்த இடம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடம், கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பாக இருந்த இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று விடுதலை அடைந்ததோ அன்று உள்ளே தைரியமாக போய் ஒரு ராமர் சிலையை நிறுவுகிறார்கள் இந்துத்துவ அமைப்புகள். அந்த சிலைதான் இன்று வரை பிரச்சனையாக வெடித்து தற்போது இந்த தீர்ப்பை நாங்கள் நம்பிக்கையின் அடிப்படையிலே வழங்குகிறோம். சட்டத்தின் ரீதியாக அந்த தீர்ப்பு வழங்கப்படவில்லை. அந்த இடம் இந்துக்களுக்கு சொந்தமான இடம் அல்லது ராமர் இங்கேதான் பிறந்தார் என்கின்றதற்கான எந்த விதமான சான்றுகளும் இல்லை. ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த தீர்ப்பை நாங்கள் வழங்குகிறோம். எனவே இங்கே ராமர் கோயில் கட்டிக்கொள்ளலாம் என்கின்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாக அவர்கள் பிரச்சனையை தொடங்கியது 1949. ஆனால் 1949 தொடங்கி 2018 உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பை வாங்கினார்கள். என்ன வாங்கினார்கள்? இந்த இடத்திலே ராமர் கோயில் கட்டிக்கொள்ளலாம் என்கின்ற தீர்ப்பை வாங்கினார்கள். அது வரைக்கும் போராடினார்கள். என்ன போராடுறா? இந்த இடத்தை எப்படியாவது இஸ்லாமியர்கள் கட்டுப்பாட்டில் இருந்து நாம் பிடுங்கிவிட வேண்டும் என்பதற்காக போராடினார்கள். அதற்காக தீர்ப்பையும் வாங்கிவிட்டார்கள். யாரிடமிருந்து? நீதிபதிகளிடமிருந்து. ஆனால் அதே நீதிபதிகளை சொல்கிறார்கள், இந்த இடம் இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த இடம், ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த தீர்ப்பை வழங்குகிறோம் என்கிறார்கள். அதே போலதான் பிராமணர்கள் நேரடியாக சண்டைக்கு வரமாட்டார்கள். RSS சங் பரிவார் கும்பலிலும் மோடியினுடைய அடிவரடிகளும் யாரும் நேரடியாக சண்டைக்கு வரமாட்டார்கள். அவர்கள் எங்கே செல்வார்கள் என்றால், எடுத்த உடனே நீதிமன்றத்துக்கு தான் போவார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் வைத்து தான் தன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு முயற்சி செய்வார்களே ஒழிய ஒருபோதும் அவர்கள் நம்மோடு நேரடியாக சண்டையிட்டு அவர்களால் வெல்லவே முடியாது. இதுவரை வென்றதாக வரலாறும் கிடையாது. எனவே நீங்கள் அன்புக்குரிய மக்களே, நீங்கள் இதைத்தான் மக்கள் மனதிலே புரிந்து வைத்துக் கொள்ள முடியும், புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா 2014 மோடி ஆட்சி பொறுப்பேற்ற போது அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆட்சி RSS நூற்றாண்டு விழா என்று தொடங்குதோம், அதாவது 2025 தாண்டியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை இந்த மண்ணிலே நிறுவுவோம் என்பதை அவர்கள் சூளுரைத்தார்கள். அதை 2019 அவர்கள் வெற்றியை கண்டார்கள். 2024 எப்படியாவது வெற்றி அடைந்து விட வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒன்றே ஒன்றுதான் அவர்கள் கையிலே இருக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம், இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு அரசியல் தான் தவிர வேற எந்த அரசியலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையவே கிடையாது. இதுவரை நரேந்திர மோடி மக்களிடம் பேசும்போது நான் இந்த திட்டத்தை செய்திருக்கிறேன், மக்கள் இதனால் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று ஏதேனும் ஒரு திட்டத்தை இதுவரைக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்றால் அறிவிக்கவில்லை. 2014 காங்கிரஸ் கட்சி ஆட்சியை விட்டு இறங்கும் போது 54 லட்சம் கோடி கடனோடு இந்த நாட்டை விட்டு சென்றது. இந்த நாட்டினுடைய தற்போதைய கடன் என்னவென்று சொன்னால், நரேந்திர மோடி அவர்கள் வாங்கி வைத்திருக்கிற கடன் 94 லட்சம் கோடியை இந்த நாட்டினுடைய கடனாக வாங்கி வைத்திருக்கிறார் என்பதுதான் இந்த நாட்டில் மோடி செய்த சாதனை. இந்தியாவில் இதுவரை எத்தனையோ விடுதலை, எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ இடர்பாடுகள், பஞ்சம் மலிந்திருந்த காலகட்டத்திலும் கூட இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் ஒருபோதும் ரிசர்வ் வங்கியிலே இருந்து எந்த தொகையையும் எடுத்ததில்லை. ஆனால் நரேந்திர மோடி ஆட்சி காலத்திலே 1.25 லட்சம் கோடியை ரிசர்வ் வங்கியில் இருந்து எடுத்திருக்கிறார்கள். அதை என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டபோது அதற்கு விடை இதுவரைக்கும் நாட்டினுடைய நிதியமைச்சர் இதுவரை சொல்லவில்லை, பிரதம அமைச்சர் இதுவரை சொல்லவில்லை. அதே போல LICயிலே 1.5 லட்சம் கோடி பங்குகளை விட்டிருக்கிறார்கள். என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டதற்கு இதுவரை பதில் இல்லை.
இதுவரை பதிலில்லை. இந்தியாவுக்கு இருந்த ஒரே ஒரு விமானம் ஏர் இந்தியா. ஏர் இந்தியாவையும் விட்டுவிட்டார்கள். இந்த நாட்டை அதானிக்கும் அம்பானிக்கும் தொடர்ச்சியாக விற்பதுதான் நரேந்திர மோடி ஆட்சியினுடைய வேலையை ஒழிய இந்த நாட்டு மக்களுக்கு எதுவும் சிறப்பாக செயல்பட வேண்டும், நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் துளியளவும் நரேந்திர மோடிக்கு கிடையாது. எனவே இத்தகைய கேள்விகள் எல்லாம் தங்களை நோக்கி வந்துவிடும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர்களை கிளர்ச்சி செய்து அவர்களினுடைய மத நம்பிக்கையினுடைய மத சட்டங்களிலே கை வைப்பதுதான் நரேந்திர மோடியினுடைய மிக 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 குறுகிய பார்வை என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்க? இப்ப நமக்கு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன செய்தார்கள்? இந்த நாட்டினுடைய குடியுரிமை சட்டத்தை நாங்கள் திருத்துகிறோம், இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் எல்லாம் தங்களுடைய குடியுரிமை நிரூபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தை இந்த மண்ணிலே போட்டார்கள். ஆனால் நடைமுறைப்படுத்தினார்களா என்றால் நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் நம்மை போராட வைத்தார்கள். இந்தியா முழுவதும் நம்மை போராட வைத்தார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று, எதை சொல்லி நம்மிடம் அந்த போராட்டத்தை கலைத்தார்கள்? கொரோனா என்கின்ற பேரலை வருகிறது, எனவே நீங்கள் கலைத்து விடுங்கள் என்று எல்லோரும் சொன்னதன் அடிப்படையில் நாம் எதற்காக கலைந்தோம் என்றால் ஒருவேளை இஸ்லாமியர்கள் தான் இந்த நோயை அதிகமாக பரப்பி விடுவார்கள் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் நாம் கலைந்து சென்றோமே ஒழிய அதிலிருந்து நாம் பின்வாங்கவில்லை. இன்று வரைக்கும் நாம் அதோடைய போராட்டம் தொடர்ச்சியாக சங் பரிவார் கும்பலுக்கும் நரேந்திர மோடி அரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிராக நாம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால் சத்தியத்தின் பிள்ளைகள் நாம், இறைவனின் பிள்ளைகள் நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறோம். எனவேதான் நாம் பாரதிய ஜனதா கட்சியும் சங் பரிவார் கும்பலையும் தொடர்ச்சியாக எதிர்த்து போராடுகிறோம் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய போராட்டம் தொடர்ச்சியாக தொடரும். இந்தியாவிலே பல தீர்ப்புகள் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் கீழமை நீதிமன்றத்திலும் பல தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்ப்புகள் மீண்டும் மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போலதான் ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்கிலே கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார். எங்க சிறைப்படுத்தப்பட்டாங்கன்னா பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அவர் குற்றம் செய்திருக்கிறார், அவரை நாங்கள் சிறையில் அடைக்கிறோம் என்று கும்கா தீர்ப்பு வழங்கினார். அதே தீர்ப்பை அவர்கள் மேல்முறையீடு செய்தார்கள். மேல்முறையீட்டிலே உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி 2 நிமிடம் கூட அந்த வழக்கை விசாரிக்கவில்லை. விசாரிக்காமல் என்ன செய்தார் என்றால், ஜெயலலிதாவை நான் விடுதலை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சென்று விட்டார். அதே போல இந்த நாட்டில் பாபர் மசூதி தீர்ப்பு வழங்கிய நீதிபதிக்கு எத்தகைய பரிசை இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு கண் முன்னாடி தெரியும். எனவே நாம் ஒருபோதும் நமக்கு எதிராக வருகின்ற எந்த சட்டங்களுக்கும் எந்த திட்டங்களுக்கும் நாம் அடங்கிவிட மாட்டோம். தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராடுவோம். உங்களோடு நான் அண்ணனாக, தம்பியாக, மாமனாக, மச்சனாக என்றும் நான் உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னோடு இருப்பீர்கள். நமது போராட்டம், கோரிக்கை போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் என்று கூறி விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம். தற்பொழுது அன்பு சகோதரர் சே. முத்துப்பாண்டி அவர்களுக்கு அனைத்து மொஹல்லா கூட்டமைப்பின் தலைவர் அவர்கள் மரியாதை நிமிஷமாக பொன்னாடை அணிவிப்பார்கள். அடுத்ததாக அனைத்து மொஹல்லா கூட்டமைப்பினுடைய செயலாளர் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்ததாக கண்டன கோஷம் எழுப்பப்படும். அனைத்து சகோதரர்களும் தங்களுடைய எதிர்ப்பை கோஷங்களின் மூலமாக பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. தம்பி உள்ள போ. ஜிந்தாபாத் ஜிந்தாபாத், மக்கள் புரட்சி ஜிந்தாபாத். ஹிஜாப் தடையை எதிர்த்து நிற்கும் வீர பெண்கள் அனைவருக்கும் ஆயிரம் ஆயிரம் அஸ்ஸலாம், ஆயிரம் ஆயிரம் அஸ்ஸலாம். அதற்கு பார், அதற்கு பார், மக்கள் புரட்சி அதற்கு பார். நடுங்குது பார், நடுங்குது பார், பாசிசம் நடுங்குது.
என்பது எங்கள் உரிமை. அனுமதிப்பது அரசின் கடமை. வெல்லட்டும் வெல்லட்டும் மக்கள் புரட்சி வெல்லட்டும். கூட்டம் போட்டு பயந்துடுவோம்னு நினைச்சியா? நாங்க பயந்துடுவோம்னு நினைச்சியா? ஹிஜாப் அணிந்து நடந்து வந்தோம். சிங்க பெண்ண பாத்தியா? நீ சிங்க பெண்ண பாத்தியா? நாங்க இப்போ கோஷம் அனுப்புவோம். இங்க எல்லாரும் ஒரு தடவை போராடணும், போராடுவோம்னு எல்லாரும் சொல்லணும். நமக்கு நீதி வேண்டி, சமநீதி வேண்டி, மனநீதிக்கு எதிராக, மனதர்மத்துக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக, உரிமைக்காக தடியடி தந்தாலும், தோட்டங்கள் வாய்ந்தாலும், வழக்குகள் போட்டாலும், அம்பேத்கர் வழியில் நாங்கள், பெரியார் வழியில் நாங்கள், திப்பு வழியில் நாங்கள், பேகம் ஹஜ்ரத் வழியில் நாங்கள், பாத்திமா வழியில் நாங்கள், கலிமாபா வழியில் நாங்கள், நபி முகமது வழியில் நாங்கள். ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் மக்கள் புரட்சி ஜிந்தாபாத். ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் மக்கள் புரட்சி ஜிந்தாபாத். ஹிஜாப் தடையை எதிர்த்து நிற்கும் வீரப்பெண்கள் அனைவருக்கும் ஆயிரம் ஆயிரம் அஸ்ஸலாம், ஆயிரம் ஆயிரம் அஸ்ஸலாம். அதருது பார், அதருது பார் மக்கள் புரட்சி, அதருது பார், நடுங்குது பார், நடுங்குது பார், பாசிசம் நடுங்குது பார், பாசிசம் நடுங்குது பார். ஹிஜாப் என்பது எங்கள் உரிமை. அனுமதிப்பது அரசின் கடமை. ஹிஜாப் என்பது எங்கள் உரிமை. அனுமதிப்பது அரசின் கடமை. ஜிந்தாபாத் 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 மக்கள் புரட்சி ஜிந்தாபாத், மக்கள் புரட்சி ஜிந்தாபாத், ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் மக்கள் புரட்சி ஜிந்தாபாத். அதருது பார், அதருது பார் மக்கள் புரட்சி, அதருது பார், நடுங்குது பார், நடுங்குது பார், பாசிசம் நடுங்குது பார், பாசிசம் நடுங்குது பார். வெல்லட்டும் 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 மக்கள் புரட்சி வெல்லட்டும். நன்றி. அடுத்ததாக ஆர்ப்பாட்டத்திற்கு நன்றி உரை வழங்குமாறு சகோதரர் SMA சாகுல் அமீது அவர்களை அழைக்கின்றனர். கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை கண்டித்து, ஹிஜாபுக்கு எதிரான தீர்ப்பை கண்டித்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் எதிரான தீர்ப்பை கண்டித்து நடைபெறுகின்ற மாபெரும்
சரிங்க.